உழைப்பின் வியர்வை போலவே உயர்வாய் என்ன வேண்டுமே பொன்னும் பொருளும் போலவே பொழியும் நீரும் செல்வமே விண்ணின் கோடை என்பது வியப்பு ஒன்றும் இல்லையே குளங்கள் நீரி நிரம்புமே குரவி கொக்கும் வாழுமே நாடும் வீடும் செழிக்கவே நல்ல தண்ணீர் வேண்டுமே ஓடும் நீரை தேக்கியே உலகின் பசியை தீர்க்கமே உலகும் தொழிலும் ஓங்கவே உச்சத்துணே வழிதானே வளமும் நலமும் நிறைந்திட வணங்கி மலையை போற்றுவோம் மனிதர் பறவை விலங்கு மகிழ்ந்து வாழத் தேடியே உயர்மலை வரும்போதே இல்லம் முழுதும் சேமிப்போம். நன்றி. சாமி விஜயசேகர் அருமையா பாடுங்க. அடுத்ததா சச்சின் சரவணன் வாங்க. வணக்கம், என் பேர் சச்சின் சேவன் சரவணன். எந்த 5 வயசு நிலான நிலாடிவா நில்லாமன் ஓடிவா மலை மீறி ஏறிவா மல்லிகை பூ கொண்டவா பட்டு வட்டு வட்டு நிலாமே வண்ண முகில் பூவே பட்டு பூவு பறந்தவா பொம்பரத்தை சுத்திவா. நன்றி. நன்றி சச்சின், அருமையா பாடுங்க. அடுத்ததா ஆரோன் ஜான்சன். வணக்கம், என் பேர் ஆர்வன். நான் அப்போ வாங்கி தந்த புத்தகம் பாட போகிறேன். அப்போ வாங்கி தந்தது அருமையான புத்தகம். அதில் இருக்க பழங்களோ மிக அற்புதம். யானை உண்டு, குதிரை உண்டு, அழகான மயில் உண்டு, பூனை உண்டு, எலி உண்டு, பொல்லாத புலி உண்டு. அப்போ வாங்கி தந்தது அருமையான புத்தகம். அதில் இருக்க பழங்களும் மிக அற்புதம். கோயில் உண்டு, குதிரை உண்டு, கோழி உண்டு, மயில் உண்டு, மான் உண்டு, வாழுகாத குரங்கு உண்டு. அப்பா வாங்கி தந்தது அருமையான புத்தகம். அதில் இருக்க பழங்களும் மிக அற்புதம். பந்து உண்டு, 10 உண்டு, பொம்பளமும் கூட உண்டு. இன்னும் அந்த புத்தகத்தில் அத்தனையோ பழங்கள் உண்டு. அப்பா வாங்கி தந்தது அருமையான புத்தகம். அதில் இருக்க பழங்களோ மிக அற்புதம், மிக அற்புதம், மிக அற்புதம், மிக அற்புதம். நன்றி. அருமை அருமை ஆரோன் ஜான்சன், நல்லா பாடுங்க. அடுத்ததா ருத்துவா லட்சுமி நாராயணன் வாங்க. வணக்கம், என் பேர் ருத்வா லட்சுமி நாராயணன். நான் ஐலேசா அலேசா பாட்டு பாட போகிறேன். ஐலேசா அலேசா ஐலேசா அலேசா அந்திமலி பூத்திருக்கு, ஆலமரம் காத்திருக்கு, இளம பஞ்சு வெடிச்சிருக்கு, ஈச்ச மரம் காய்ச்சிருக்கு. ஐலேசா அலேசா ஐலேசா அலேசா உற்சாகமா கூடிடுவோம், ஊரெல்லாம் சுற்றிடுவோம், எருக்க பூவு தேனி எடுப்போம், ஏறு பூத்த பார்த்திடுவோம். ஐலேசா அலேசா ஐலேசா அலேசா 1 2 கத்துக்குவோம், ஓடி ஆடி பாடிடுவோம், ஆமாய் முய அணிந்திடுவோம், அதன் படியே வாழ்ந்திடுவோம். வணக்கம். அருமை ருத்வா லட்சுமி நாராயணன்.
அடுத்ததா நிலேஷ் கார்த்திக் வந்துட்டீங்களா? நிலேஷ் கார்த்திக் வரல. அடுத்து ரக்ஷிதா சேதுராம சுப்பிரமணியன் வாங்க. வணக்கம், என் பேர் ரக்ஷிதா சேதுராம சுப்பிரமணியன். அவையார் கூறிய ஆத்திச்சூடியை கூற போகிறேன். மகாகவி பாரதியார் பாடிய மனதில் உறுதி வேண்டும் பாடல் பாட போகிறேன். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவு வேண்டும், தனம் இன்பம் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வன் பயனுற வேண்டும், வானம் இங்கே தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி. அருமையா பாடுங்க ரக்ஷிதா. அடுத்ததா மோனிஷ் வெங்கடேசன். வணக்கம், என் பேர் மௌனிஷ். நான் தாத்தா வைத்த தென்னை பாட்டு பாடப்போறேன். தாத்தா வைத்த தென்னை மே தலையாளியா நீ தைக்கிறது, தலையாளியா நீ தைக்கிறது, பாட்டி வைத்த கொய்யாம் பழங்கள் நாயா குடிக்கிறது, பழங்கள் நாயா குடிக்கிறது, அப்பா வைத்த மாஞ்செடியோ அல்வா போல பழம் தருது, அல்வா போல பழம் தருது, அம்மா வைத்த முருங்கையுமே அளவில்லாமல் காய்க்கிறது, அளவில்லாமல் காய்க்கிறது, அண்ணன் வைத்த மாந்தலை ஓ கிண்ணம் போல பழிக்கிறது, கிண்ணம் போல பழிக்கிறது, சின்ன நானும் செடியை நட்டு வளர்ப்பேனே, செடியை நட்டு வளர்ப்பேனே. வணக்கம். சூப்பர், நல்லா பாடுங்க. மைக் ஆல்மோஸ்ட் உடச்சிட்டீங்க, கடைசி மைக் உங்களுக்கு. அடுத்ததா ஜேடன் ஸ்மித் ராஜன். ரொம்ப வேணான்றார் அவர், கீழே மூஞ்சி மறைக்கதான். ஓகே, பேசு. என் பேரு ஜேடன் ஸ்மித். நான் வந்து நீங்க வந்து மலர் போறீங்களா? மணலை பாடல் படிக்கிறேன். நான் வந்து நடுவு பாட்டு பாட போறேன். டனனே டனே டனே டானனே டனனே டனனே டனே டனே டானனே டனனே நடுவு வேலை நடக்குதுங்க போடு, நானும் நல்லா எடுக்க
வாங்கம்மா நட போற நீங்க வாழ்க்கை வாட நட பொழுதுச்சி போகணுமா தெரிஞ்ச இடத்தின வீர பூமி அம்மா போடுவேன் தேசமிட்ட தேசம் போடுதேனம்மா சிக்கிடு பட்டம் சோழ போடு போகம் வில்லனும் இப்போ நல்லா நடப்பு வச்சு நல்லா படி நல்ல நடவு போடணும் இல்லைல்லோ இல்லைல்லோ ஏல்லோ இல்லைல்லோ நன்றி வணக்கம். நிறைய படிச்சீங்க. அடுத்ததான் ஸ்வேதா சுரேஷ். சாயாதீங்க, நிம்மதியே பாடுங்க. கிட்ட வாங்க, கொஞ்சம். வணக்கம், என் பெயர் ஸ்வேதா. ஒரு விளையாடு சொல்ல போறேன். ஒரு விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்து வைக்கலாகாது பாப்பா. ஒரு விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்து வைக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா. ஒரு குழந்தைய வையாரே பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒய்ந்து வைக்கலாகாது பாப்பா. காலை என்ற உடன் பறிப்பு பெண்பு கனிவ குறுக்கும் நல்லா பார்த்து. காலை என்ற உடன் பறிப்பு பெண்பு கனிவ குறுக்கும் நல்லா பார்த்து. மாலை மூலம் விளையாட்டு, மாலை மூலம் விளையாட்டு. இன்று வகுக்கு படுத்தி கொள்ள பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்து வைக்கலாகாது பாப்பா. நன்றி. நன்றி ஸ்வேதா, அருமையா பாருங்க. அடுத்து வர்ஷிகா வாங்க. மக்களே, இந்த வராத பசங்களுடைய பேரை வாசிக்கிறா யாராவது லேட்டா வந்ததுன்னா மேடைக்கு கொடுப்பாங்க. காவ்யா ஓம் பிரகாஷ், நிக்கிலேன் நவீன், நிலேஷ் கார்த்திக் முகிலன் பிரபு பிரீதி சார். வணக்கம், என் பேர் வர்ஷிகா. பொம்மை 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 பார், புதிய புதிய பொம்மை பார். கையை வீசும் பொம்மை பார், கண்ணை சீட்டும் பொம்மை பார். தஞ்சாவூர் பொம்மை பார், தலையை ஆட்டும் பொம்மை பார். ஊசி மூக்கு பொம்மை பார், உண்டு ஆடும் பொம்மை பார். தாளும் போடும் பொம்மை பார், தாலி குளிக்கும் பொம்மை பார். பொம்மை 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 பார், புதிய புதிய பொம்மை பார். நன்றி. நன்றி வர்ஷிகா. அடுத்ததா மிருணாளினி சுந்தர்ராஜன். மிருணாளினி சுந்தர்ராஜன். அப்புறம் அடுத்த போட்டி வந்து 5 வயசு கதை சொல்லுதல். மேடையில் இருக்கிற குழந்தைங்க போக வேற யாராவது 5 வயசு கதை சொல்லுதல் உள்ள குழந்தைங்க இருந்தீங்கன்னா முன்னாடி வந்து உட்காந்துருங்க. நன்றி. என் பேர் மிருணாளினி சுந்தர்ராஜன். இன்னைக்கு நான் பாட்டு பாட போறேன். பாட்டு பாடுங்கள், பாட்டு பாடுங்கள். கையை தட்டி பாட்டு பாடுங்கள். தலையை ஆட்டுங்கள், தலையை ஆட்டுங்கள். கையை தட்டி தலையை ஆட்டுங்கள். குடித்து ஆடுங்கள், குடித்து ஆடுங்கள். கையை தட்டி குடித்து ஆடுங்கள். சுற்றி ஓடுங்கள், சுற்றி ஓடுங்கள். கையை தட்டி சுற்றி ஓடுங்கள். நேர நில்லுங்கள், நேர நில்லுங்கள். கையை தட்டி நேர நில்லுங்கள். நடந்து செல்லுங்கள், நடந்து செல்லுங்கள். கையை தட்டி நடந்து செல்லுங்கள். நன்றி. நன்றி மிருணாளினி, சூப்பரா பாத்தீங்க. ஓகே, சியா விவேக் கதை சொல்ல வரீங்களா? வாங்க.
சிங்கராஜும் வாழை சாப்பாடு நினைச்சிட்டு அப்புறம் சிங்கராஜா எழுந்துச்சு. யார என்னோட வாழை கடிச்சிட்டு எலி சொன்னிச்சுட்டு நான் பண்ணிட்டேன், நான் நசிக்கிறேன், மன்னிச்சுட்டு சரி நான் பண்ணுறேன், நீ மிஸ்டேக்க பண்ணிட்டு நான் மன்னிச்சிடுறேன். நீ சியாக்குட்டி கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். யாரும் அங்க கேட்க மாட்டேங்குதா? அந்த அங்கிளுக்கு அன்னைக்கெல்லாம் கேட்க மாட்டேங்குதா? பின்னாடி சத்தமா சொல்லுங்க. அப்புறம் எலி போனிச்சு. அப்புறம் சிங்கராஜுல காட்டு நடந்து இருந்துச்சு. காட்டுல வேடு இருந்துச்சு. வேடன் வலை போட்டிச்சுட்டு சிங்கராஜு வலையில மாட்டிட்டு அப்புறம் சிங்கராஜா கத்தி எலி வேகமா வந்துச்சு. எலி வலை கடிச்சிட்டு அப்புறம் கடிச்சிட்டு அப்புறம் சிங்கராஜா எலித்து சொல்லிட்டு நீ காப்பாத்திச்சிட்ட, நீ கொஞ்சமா சின்ன இருந்துச்சு, நீ காப்பாத்திச்சிட்ட, நன்றி வணக்கம். நன்றி சியாக்குட்டி, அழகா சொன்னீங்க சியாவே. அடுத்ததான் தக்ஷின் கார்த்திக் சுரேஷ். அடுத்த போட்டி மக்களே ஆதிச்சூடி, 5 வயசு ஆதிச்சூடி. நான் அந்த பேரை படிக்கிறேன், இருந்தாங்கன்னா டேபிள்ல இருக்கிற சொல்லுங்க. சியாவே மேல தான் இருக்காங்க. நிகிலே நவீன், தாவி விஜயசேகர், தக்ஷின் கார்த்திக் சுரேஷ், கிருத்திக் சிலம்புச்செல்வன். கிருத்திக் சிலம்புச்செல்வன் மட்டும் இந்த 2 போட்டியும் இல்ல, இருந்தா முன்னாடி உட்காந்துருங்க. அப்புறம் சச்சின் சரவணன், ஆர்வன் ஜான்சன், நிலேஷ் கார்த்திக், முகிலன் பிரீத்தி. அப்புறம் ஒரு பக்கம் கிருத்திக் சிலம்புச்செல்வன் இருந்தா முன்னாடி வாங்க, மீதி எல்லாரும் இருக்காங்க. அப்புறம் ரக்ஷிதா சேது ராமசுப்ரமணியன், கார்கி தினேஷ்குமார், மனுஷ கணேசன், ஜெயலட்சுமி ஸ்வேதா சுரேஷ், மீதி எல்லாமே இருக்காங்க. கிருத்திக் சிலம்புச்செல்வன் மட்டும் இல்ல. தக்ஷின் கார்த்திக் சுரேஷ் கதை சொல்லுங்க. சாரி வணக்கம், என் பேர் தக்ஷின் கார்த்தி. வளலை வதப்பு திரை வைத்தவன் திணை இருப்பான், வெண்ணை வைத்தவன் வெண்ணை இருப்பான். ஒரு நாள் ஒரு அப்பா அம்மா அண்ணாலாம் வந்து ஒரு தாத்தத்தில் போனாங்க. அந்த நிறைய விழுந்ததை பார்த்தாங்க. அந்த ஒரு யானை வந்து படுத்துருந்துச்சு. அந்த யானை வந்து அழுது இருந்துச்சா. அது தாழ ஒரு முள் இருந்துச்சு. அந்த அப்பா வந்தேன்னு பார்த்தாரு, முள்தேல மருந்து செஞ்சு அந்த யானைக்கு போத்து வைத்தாரு. அந்த யானைக்கு சரியாயிடுச்சு. அந்த யானை வந்து நன்றி செலுத்து தாத்தத்துள்ள போயிடுச்சு. உள்ள போனா அந்த ஒரு திறந்து இருந்துச்சு. அந்த திறந்து வந்து மரத்தும் துதிச்சுது. அந்த பையன் வந்து அப்பா திட்ட அந்த திறந்து பிரிச்சு தட்டு சொன்னான். அப்புறம் அந்த அப்பா திறந்து பிரிச்சு தட்டோடனே அந்த பையன் வந்து திறந்து ஒரு வாழை துணியை தட்டி அதில் நெருப்பு வச்சுட்டான். அந்த திறந்தத்தை ரொம்ப வலிச்சுது. அது வந்து திருப்பி ஒரு மரமா
அடிச்சிருந்துச்சு ஓச்சு அந்த தாரே பற்றி எரிஞ்சுது. எல்லாரும் தாப்பத்தை தட்டினாங்க. அந்த அந்த யானை வந்து தும்மித்தையில் தண்ணி எடுத்து அந்த நெருப்புலாம் அரைச்சிது. அந்த நெருப்பு அரைஞ்சு போயிடுச்சு. இந்த திரும்ப தப்பிச்சுட்டாங்க. அப்புறம் அந்த யானைக்கு நன்றி செலுத்து வீட்டுக்கு போயிட்டாங்க. அதே நீதி நம்ம ஒருத்தவங்களுக்கு தயவு செஞ்சா அந்த அவங்களுக்கு தயவு செய்வாங்க, ஒருத்தவங்களுக்கு தயவு செஞ்சா அந்த அவங்களுக்கு தயவு செய்வாங்க. அதனால எல்லாருக்கும் தயவு செய்வோம். அடுத்தது தட்சின் நல்லா சொன்னீங்க. அழகா அடுத்தது ருத்வா லட்சுமி நாராயணன் வாங்க. வணக்கம், என் பேர் ருத்வா லட்சுமி நாராயணன். தன்னம்பிக்கை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு தோட்டம் இருந்ததான். அந்த தோட்டம்ல மல்லிகைப்பூ, ரோஜா பூ, அது மாதிரி அழகான பூங்கள் இருந்ததான். ஓரத்தில் கள்ளிப்பூ இருந்ததான். ஒரு நாள் எல்லா பூங்களும் பேசி விளையாண்டு இருந்துதான். கள்ளி செடி மட்டும் விளையாடவில்லையா. எல்லா பூங்களும் கள்ளி செடியை கிண்டல் பண்ணதா. நீ குண்டா இருக்கா, நீ பச்சையா இருக்க, மேலே முள்ளா இருக்குது, யாருமே உன்னை தொட மாட்டான் சொன்னதான். திடீர்னு மேகம்ல சூரியன் வந்துதான். எல்லா பூவும் சொன்னதான், தாகம் அடிக்குது, சோர்வா இருக்குது, எல்லா பூவும் சொன்னதான். கல் செடி மட்டும் சொல்லையா. ஏன்னா நீங்கள் என்ன குண்டா இருக்கீங்க சொன்னீங்கல்ல, என் இலைக்குள்ள தண்ணீர் இருக்குது, நான் சோர்வா ஆக மாட்டேன், எனக்கு தண்ணீரே தாகம் அடிக்காது அப்படின்னு கள்ளிச்செடி சொன்னதான். ஓரத்தில் மாடுகள் வந்துதான். அந்த மாடுக்கு ரொம்ப பசியா. அந்த மாடு எல்லா அழகான பூவும் சாப்பிட்டுட்டு கள்ளி செடி மட்டும் சாப்பிடலையா. ஏன்னா கள்ளி செடி மேல முள்ளாக்குது, போயிச்சான். கள்ளிச்செடி மட்டும் உயிரோட இருக்குது, எல்லா பூங்களும் செத்துச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் போராடலாம், முயன்றாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சமதரணி நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்றுகுறையால் மண்ட இவ என்று போற்றி புகழ வேண்டும். வணக்கம். வணக்கம், என் பேர் கார்கி. நான் மலர்ல வகுப்பில் படிக்கிறேன். இது உலகம் வாழ மேற்கும் சிறுவன் ராமு பற்றிய கதை. ராமு ஒரு அழகான கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். அந்த கிராமம் ஒரு மல்லாதி வாரத்தில் இருந்துச்சு. தினமும் காலையில் ராமு எழுந்துச்சு நாடுகள்லாம் மலைக்கு மேய்ச்சிட்டு போவான். அந்த மலையில் அவங்க தாடுங்கள்லாம் புல் மேய்ச்சிட்டு இருக்கும். மாலையானதோ ராமோ தாடுங்களை வீட்டுக்கு மேய்ச்சி தந்துடுவான். ஒரு நாள் ராமுக்கு சலிப்பா இருந்துச்சு. நான் பண்ணேன்னு யோசிச்சான். ஓனை வருது யாராச்சும் காப்பாற்றுன்னு கட்டினா அதை கேட்டு ஊர் மக்கள் உங்கள் வேலையெல்லாம் பொய்ய கட்டினா அது கேட்டு ஊர் மக்கள் உங்கள்
கார்கி அருமையா சொன்னீங்க. மக்களே, இங்க உள்ள பசங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, பின்னாடி எல்லாம் அந்த ரொம்ப சத்தமா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லுது. பேக் பெஞ்சர்ஸ் ஆதிச்சூடி இவங்களேவா? ஆதிச்சூடி பசங்களா, இது ஆதிச்சூடி. நீங்க கதை சொல்லி முடிச்சிட்டீங்க, மழலை பாடல பாடிட்டீங்க. ஆதிச்சூடி சரிங்களா? சீரா விவேக் வாங்க, நீங்க தான் முதல்ல. அறம் செய்ய விரும்பு அறுவது சினம் ஈவது கரவே ஈவது விளக்கு உடையது விளம்பில் ஊக்கமது கைவிடல் என் எழுத்து எகிரில் ஏபாத எகிழ்ச்சி ஐயம் எத்தும் உன் ஒப்புவது எகிரில் ஓவது உரியல் அவ்யம் பேசல் அக்கம் சுருக்கேல். சூப்பர் சொன்னீங்க சியா, நன்றி. அப்புறம் சாமி விஜயசேகர் வாங்க. தான்வி சாமி வணக்கம், என் பேர் தன்வி. நான் ஆத்திச்சூடி சொல்ல போறேன். அறம் செய்ய விரும்ப ஆறுவது சினம் இயல்வது கடவே ஈவது விளக்கேல் உடையது விளம்பர் ஊக்கமது கைவிடல் என் எழுத்து இகழில் ஏற்பது இகழ்ச்சி ஐயம் இட்டு உன் உட்புறவு உலகு ஊதுவது ஒளியல் அவ்வையம் பேச அகஞ்சுரிக்க. நன்றி. நன்றி தான்வி. கடவுள்கள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அடுத்ததாக தர்ஷின் கார்த்தி வணக்கம், என் பேர் தர்ஷின் கார்த்தி. ஒரே நிமிஷம். போய் பேசு. ஹலோ சொல்லு. வணக்கம், என் பேர் தர்ஷின் கார்த்தி. மலலை ஒழிப்பு ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் ஏழ்வது கடவே ஈவது விளக்கு உடையது விளம்பு ஈவது ஏற்பது இகழ்ச்சி ஐயம் பேச அர்த்தம். சூப்பர் சூப்பர். சரி, அது கடைசியா ஒரு சத்தம் சொல்லுங்க. டாக்டிக்கா அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருவாங்க போல. அடுத்தது சச்சின் சரவணன் வாங்க. சச்சின் சரவணன் வாங்க. சச்சின் சரவணன் வாங்க. வணக்கம், என் பேர் சச்சின் சேவன் சரவணன். என்ன ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் ஈவது கரவே ஈவது விளக்கு உடையது விளம்பு ஊக்கமான கைவிடு என் எழுத்தைகளில் ஏற்பது இகழ்ச்சி ஐயமெத்தவன் ஒப்புதல் ஒழுகு உடையது உடைய அவ்யம் பேசு
நன்றி. அடுத்ததா ரச்சிதா சிவராம சுப்பிரமணியன். ரச்சிதா வாங்க. ஆதிச்சூடி ரச்சிதா, ஆதிச்சூடி. ரக்ஷிதா ஒரு நிமிஷம் இருங்க. வணக்கம், என் பெயர் ரக்ஷிதா சைத்தராம சுப்பிரமணியன். அவ்வையார் கூறிய ஆத்திச்சூடி கூற போகிறேன். அறம் செய்ய விரும்பு, ஆள்வது சினம், இயல்வது கருவு, ஈவது விளக்கு, உடையது விளம்பு, ஊக்கமது கைவிடல், என்னெழுத்து இகழே, ஏற்பது இகழ்ச்சி, அயம்புதூன், ஒப்புவது ஒழுங்கு, ஓதுவது ஒழியல், அவ்வியம் பேசு, அக்கம் சுருக்கி. நன்றி. நன்றி ரச்சிதா, அருமையா சொன்னீங்க. ரச்சிதா அடுத்து கார்த்தி தினேஷ்குமார். மக்களே, அடுத்த போட்டி வந்து ஒன்றை உள்ள குழந்தைங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்க. அடுத்து 6 வயசு போட்டிக்குள்ள குழந்தைங்க எல்லாத்தையும் பின்னாடி ரச்சிதா உட்கார வச்சிருக்கேன். இங்க கூட்டு வந்திருந்தீங்கன்னா வணக்கம், என் பேர் கார்த்தி. நான் மனதை வகுப்பில் படிக்கிறேன். ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு, ஆள்வது சினம், இயல்வது கரவு, ஈவது விளக்கு, உடையது விளம்பு, உகமது கைவிட்டு, எந்தெழுத்து இகழு, ஏற்பது இகழ்ச்சி, அயமித்துவன், ஒப்புரவ ஒழுகு, ஓதுவது ஒழியல், அவ்வியம் பேசு, அக்கம் சுருக்கி. ஔவையார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் கார்த்தி. அடுத்து மௌனிஷ் வெங்கடேசன் வாங்க. வணக்கம், என் பேர் மௌனிஷ். நான் ஆத்திச்சூடி சொல்ல போகிறேன். அறம் செய்ய விரும்பு, ஆள்வது சினம், இயல்வது கரவு, ஈவது விளக்கு, உடையது விளம்பு, ஊக்கமது கைவிடல், என் எழுத்துக்களே, ஏற்பது இகழ்ச்சி, ஐம்பூன், ஒப்புரவு ஒழுகு, ஓதுவது ஒழியல், அவ்வியம் பேசு, அக்கம் சுருக்கி. அருமை, ஜெகன் ஸ்மித், சூப்பரா சொல்றீங்க. அடுத்ததா ஸ்வேதா சுரேஷ் வாங்க. ஜெய்தன் ஸ்மித். ஜெகன் ஸ்மித், சாரி, ஜெகன் ஸ்மித் வாங்க. மௌனிஷ். நன்றி மௌனிஷ். ஜெகன் ஸ்மித். இது அவசரப்படாது. என் பேர் ஜேடன் ஸ்மித். நான் வந்து மலரை படிக்கிறேன். நான் வந்து ஆத்திச்சூடி சொல்ல போறேன். ஆடம் செய்ய விரும்பு, ஆடுவது சினம், இயல்வது விளக்கு, ஈவது விளக்கு, உடையது விளம்பல், ஊக்கமது கைவிடல், என் எழுத்து இகழே, ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு உன், ஒப்புரவ ஒழுகு, ஓதுவது ஒழியல், அவ்வியம் பேசு, அக்கம் சுருக்கி. நன்றி, வணக்கம். சூப்பர் ஜெகன் ஸ்மித், நன்றி நன்றி, அருமையா பாடுங்க. அடுத்து ஸ்வேதா சுரேஷ். ஸ்வேதா சுரேஷ்க்கு அப்புறம் ஜட்ஜஸ் வந்து நீங்க பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க. அந்த குழந்தை இந்த போட்டி இல்லையா? என் லிஸ்ட்ல இல்ல, அப்படிதான் நினைக்கிறேன் நான். வணக்கம், என் பேர் ஸ்வேதா. ஆத்திச்சூடி சொல்ல போவேன். ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு, ஆள்வது சினம், இயல்வது கரவு, ஈவது விளக்கு, உடையது விளம்பு, ஊக்கமது கைவிடல், என் எழுத்து
நீதிபதிகள் நீதிபதி இந்த பக்கம் இந்த பக்கங்க இங்க இருந்து ஜம்ப் பண்ணதான் செய்யணும். அப்படியே ஒண்ணா சொல்லு. பூஜா